ஸ்ரீராமஜெயம். ஓம் நமோ நாராயணாய லக்ஷ்மி நாராயணாய ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஸ்ரீ தர்மசாஸ்தா ஜோதிட நிலையம் அஸ்ட்ரோநந்தா சேலம். இன்று நாம் காண இருக்கும் பதிவானது 12 ராசிகளுக்கும் 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி நாம் காண்போம். குருவின் பெயர்ச்சி பலன் 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எவ்வாறு பலன் தருகிறார் என்பதை பார்ப்பதற்கு முன் குருவை பற்றி சில விஷயங்களை நாம் அறிய வேண்டும். குருவின் பெயர்ச்சி என்றாலே நம் அனைவரும் மனதிலும் ஒருவித மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் ஏற்படுவது இயற்கைதான். ஏனெனில் குருவின் அமைப்பை பொறுத்தே நமக்கு திருமணம், சுபகாரியம், குழந்தை பேறு, நோயிலிருந்து விடுபடுதல், தெய்வ அனுகிரகம், இன்னும் பல அரிய நல்ல விஷயங்களை குரு பகவான் அந்த கிரகமே நமக்கு தர வல்லவராக இருப்பதால் குருவின் பெயர்ச்சியை நாம் எதிர்பார்ப்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆக நம்மோட இந்த இயற்கை முழு முதற் சுப கிரகமான குரு பகவான் மிகவும் ஒளி பொருந்திய சுபத்தன்மை கொண்ட கிரகமாகும். இந்த குரு பகவான் நாம் பிறந்த ராசிக்கு, அதாவது நாம் எந்த ராசியில் பிறந்திருக்கிறோமோ அதை முதல் வீடாக எண்ணிக்கொண்டு அதிலிருந்து 2ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு ஆகிய 11ஆம் வீடு ஆகிய 5 இடங்களில் குருவின் பெயர்ச்சி அமருமானால் அந்த காலகட்டத்தில் மிகுந்த யோகத்தையும் நன்மையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் வருடமாகும். இதையே குரு பலம் உள்ள காலமாக நாம் கூறுகிறோம். ஆக இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆனது இந்த 5 இடங்கள் அதீத நல்ல பலன்களை தருவார். மேலும் குரு பகவான் தான் அமர்ந்த வீட்டிலிருந்து 3 இடங்களை பார்வையிடுவார். அதாவது தான் இருக்கும் வீட்டிலிருந்து 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு ஆகிய வீடுகளை குரு பகவான் தனது புண்ணிய பார்வையால் பார்வையிடுவார். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. மேலும் குரு பகவானின் பார்வையை பெறும் கிரகங்களும் புனிதப்படுகின்றன, அதாவது சுபத்தன்மை பெறுகின்றன என்பது நாம் அறியப்பட வேண்டும். ஆக ஒரு பாவகிரகத்திற்கு குரு பகவானின் தீட்சணிய பார்வை விழும் பொழுது அந்த பாவகிரகமும் பாவத்தன்மையை குறைத்து நன்மையை தரும் அமைப்பே ஏற்படும். அதனால்தான் இந்த குருவின் பார்வையை நாம் அனைவரும் நல்ல ஒளி பொருந்திய தீட்சணிய பார்வை என்று நாம் கூறுகிறோம். சரி, நாம் தற்பொழுது 12 ராசிகளில் 5ஆவது ராசி முடிந்து 6ஆவது ராசியான கன்னி ராசிக்கு குருவின் பெயர்ச்சி எவ்வாறு பலன், இந்த பெயர்ச்சி 2024 மே 1ஆம் தேதி நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சி எவ்வாறு பலன் தருகிறார் என்று பார்ப்போம். இந்த குருவின் பெயர்ச்சியானது கன்னி ராசிக்கு 9ஆம் வீடான ரிஷப வீட்டில் குருவின் பெயர்ச்சி ஆகி அமர்கிறார். மிக அற்புதமான காலமாக இந்த ஒரு வருடம் இந்த கன்னி ராசிக்கு திகழப்போவதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏனெனில் நான் முன்பு சொன்னது போல குருவின் நல்ல பலம் பொருந்திய இடங்களான 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் குரு நமது ராசியிலிருந்து அமரும் பொழுது அற்புதமான யோக பலனை தருவார்கள். அதுபோல் இந்த கன்னியா ராசிக்கு 9ஆம் வீடான ரிஷப வீட்டில் அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகும்போது எண்ணங்கள் கைகூடும். இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு தேக பலம் கூடும், நினைத்த காரியம் வெற்றியடையும், தெய்வ அருள் கூடும், சுப காரியங்கள் கைகூடி வரும். மேலும் அனைத்திலும் வெற்றி பெறும் அமைப்பை இந்த குரு பெயர்ச்சி அற்புதமாக இந்த கன்னியா ராசிக்கு செய்து தர போவது உண்மையே. ஆக இந்த காலங்கள் பொற்காலம் என்று சொல்லலாம். அதே போல் கடந்த காலத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் கன்னியா ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அது மிகுந்த யோகமாக செயல்பட்டு கொண்டு தான் வருகிறது. அதே மாதிரி லக்னத்தில் அமர்ந்த ராகு கேதுக்கள், அதாவது லக்னத்தில் கேதுவும் 7ஆம் வீடான மீனத்தில் ராகுவும்
கடந்த ஆகஸ்ட் மாதம் 2023 ஆகஸ்ட் மாதம் பெயர்ச்சியாகி சில இன்னல்களை, உடல் உபாதைகளை, சில தடைகளை தந்து கொண்டு இருந்தார்கள். அந்த தடைகளை இந்த குருவின் பார்வை கேதுவின் மீது விழுகிறது. அதாவது ராசியில் உள்ள கேதுவின் மீது இந்த குருவின் பார்வை விழுவதால் ராசியும் புனிதப்படுகிறது. பாவகிரகமான கேதுவின் புனிதத்தன்மை அடைகிறார். ஆக கேதுவால் ஏற்பட்ட உடல் உபாதைகள், முன்னேற்ற தடை, கண்டங்கள், மன உளைச்சல்கள், வேறு என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, திருமண தடையாக இருந்தாலும் சரி, இனிமேல் அற்புதமாக அனைத்து தடைகளும் தகர்த்து எரிந்து இந்த குரு நல்லதை செய்வ போவது உறுதி. இனிமேல் தான் சனி பகவானின் 6ஆம் இடத்தில் இருக்கும் லக்ஷ்மி யோக நல்ல பலன்கள் நடக்கப் போவது உறுதி. மேலும் கடந்த காலத்தில் ஒரு வருடமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான மேசத்தில் அமர்ந்து அனைத்து விஷயத்திலும் தடை, தாமதம், வயிறு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள், சுபகாரிய தடை, மேலும் ஏதாவது பொது விஷயத்தில் போய் மாட்டிக்கொள்ளுதல், திருமணம் போன்ற காரியத்தில் தவறான முடிவு என்பது நமக்கு சரிவராத இடத்தில் நாம் ஒப்பந்தம் செய்து அதில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை கடந்த ஒரு வருடம் சந்தித்தது உண்மைதான். சிலருக்கு உடல் உபாதைகளில் தொல்லை, சிலருக்கு சுப காரியத்தில் தேவையில்லாத தவறான முடிவெடுத்து அதில் பிரச்சனைகள், சிலருக்கு தொழில் முடக்கம். ஆக இந்த அஷ்டம குரு என்பது சற்று கடினமான ஒரு அமைப்பு தான். 12 வீடுகளில் குரு பகவான் மற்ற இடங்களில் விட 8ஆம் வீட்டில் குரு வரும் காலங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமுடனும் செயல்படுவது மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தில் உள்ள விதியாகும். அந்த 8ஆம் இடத்து குருவினால் தான் கடந்த காலத்தில் அவதிப்பட்டீர்கள். ஒரு சிலருக்கு கன்னியா ராசிகருக்கு யோக பலன் தந்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு ஜனன ஜாதகத்தில் நல்ல நேரங்கள் இருக்கும் பொழுது இந்த கோச்சார பலன் என்பது பெரிய பாதிப்பு ஏற்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் அஷ்டம குரு என்பது நாம் அந்த காலகட்டத்தில் நாம் கவனமாகவும் ஒரு விஷயத்தை பல தடவை யோசனை செய்து செய்ய வேண்டும். உடல் உபாதைகள் ஆகியத்தை சந்தித்து இப்பொழுது மே 1 முதல் 2024 அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து மிக சிறப்பான யோகமாக நீங்கள் வாழப்போவது உறுதி. சரி, 9ஆம் வீடு குரு என்பது தெய்வ அருள் கூடும், தெய்வ பணிகள் மேம்படும், பொது தொண்டுக்கள் மேலும் புகழ் அடையும் வாய்ப்பு. 9ஆம் வீடு என்பது பாக்கியஸ்தானம் எனப்படும். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வரும்பொழுது பாக்கியங்கள் கூடும், தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும், சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உண்டு, நீங்கள் செய்த பூர்வ ஜென்ம நல்ல வினைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்து போகும். எப்படி நாம் அஷ்டம சனி, 7 சனி, கண்டக சனி காலங்களில் சிரமங்களை, முன்ஜென்ம தீய கர்ம வினைகளை, சிரமத்தை அனுபவிக்கிறோம் அல்லவா? அதுபோல இந்த குருவின் சஞ்சாரம் நல்ல இடங்கள் வரும்பொழுது முன்ஜென்ம மேலும் பிதிருப்பாட்டன் சென்ற நல்ல வினைகளை இந்த குருவின் நல்ல பயிற்சி காலம் அமையும் நேரங்களில் நாம் நல்ல பலன்களையும் நல்ல ஒரு அற்புதமான தொழில் அமைப்பையும் மற்றும் சுப காரியங்கள் தடை ஏற்பட்டால், திருமண தடை ஏற்பட்டால் அதில் நல்ல இடங்கள் அமைந்து வாழ்க்கையும், குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைப்பது, சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை, தொழில் நமக்கென்று ஒரு டர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தி தந்து நமக்கு இந்த ஒரு வருடம் இந்த கன்னியா ராசிகளுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தருவது உறுதியாக உள்ளது. சரி, இந்த குருவின் பார்வையை நாம் அமைந்த 9ஆம் வீட்டில் அமைந்ததை பற்றி நாம் பார்த்தோம். குருவின் பார்க்கும் இடங்களை நாம் கவனிக்க வேண்டும். குரு பார்க்கும் இடம் ராசியை பார்க்கிறார். அதற்கு அடுத்ததாக ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்க்கிறார், மேலும் 5ஆம் வீட்டை பார்க்கிறார். நமது ராசி என்பது தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, ராசி என்றால் நமது மனம், நமது உடல், நமது எண்ணங்கள், நமது ஆசைகள் அனைத்தையும் குறிக்கும். ஆக நமது எண்ணங்கள் சீராகும், நல்ல தெளிவான சிந்தனைகளும் அனைத்திலும் தீர்க்கமாக முடிவெடுத்து மேன்மையாக ஒரு பலனை அள்ளி தருவார். மேலும் நம்மை கண்டு மற்றவர்களுக்கு மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தி தரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. மேலும் சந்திரன் என்னும்
ராசியில் குரு பார்வை விழுவதால் தேக பலம், சந்திரன் என்றால் தேகம் ப்ளஸ் மனசு, உடல் மனசுன்னு சொல்கிறோம் அல்லவா. ஆக நமது உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும் பொழுது அனைத்து விஷயங்களும் சிறப்பாகவே நடந்தேறி வரும். ஆக ராசியை குரு பார்ப்பது என்பது மிக 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 நல்ல ஒரு யோகமான அமைப்பு என்று நாம் உணர வேண்டும். நீண்ட நாட்களாக நிறைவேறாத நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்தேறும். எதிரிகளாக இருந்த அனைவரும் நண்பர்களாக மாறுவர். தானாகவே குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்தில் தேடி வரும். ஆக இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் அடுத்ததாக குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடாக விருச்சிகத்திற்கு விழுகிறது. 3ஆம் வீடு என்பது முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், தைரிய, வீரிய, விஜய, வெற்றி, அடுத்தவர்களின் ஆதரவு, பொது ஜன தொடர்பு, நண்பர்கள், பொது மனிதர்களின் நட்பு, இன்னும் அனைத்து நிறைய விஷயங்களை குறிக்கின்றன. ஆக ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம் என்பது மிக முக்கியம். தைரியம் இருந்தால்தான் நாம் அனைத்தையும் சாதிக்க முடியும். வீரியம் இருந்தால்தான் நமக்கு நல்ல குழந்தைகளும், அதாவது நம்ம இல்லற தாம்பத்தியம் நல்ல அமைப்பில் ஏற்படும். ஆக ஒரு ஜாதகத்தில் திருமணப்புறத்தில் பார்க்கும் பொழுது இந்த 3ஆம் இடத்தையும் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது தைரிய, வீரியம். அடுத்ததாக விஜயம். விஜயம் என்றால் வெற்றி. வெற்றி ஸ்தானம் என்பது 3ஆம் இடம் குறிக்கும். அதே போல் சகோதர ஸ்தானம், 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம், இளைய சகோதரம் என்று சொல்லலாம். அடுத்தவர்கள் பொது மனிதர்களோட ஆதரவு மற்றும் நண்பர்கள், இவ்வாறு இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த 3ஆம் இடத்திற்கு விழுகின்றன. நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களும் இந்த குருவின் பார்வையால் அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கப் போவது உறுதி. நல்ல நண்பர்கள் உருவார்கள். அடுத்தவர்களோட ஆதரவு, அடுத்தவர்களுடைய சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதன் மூலியம் நீங்கள் சாதித்து கொள்வோம். மன தைரியம் மிகும், வெற்றிகள் குவியும், இளைய சகோதரர்களால் மேன்மை உண்டு. ஆக இன்னும் நிறைய விஷயங்களை இந்த 3ஆம் இடத்தால் நாம் சாதித்து கொள்ளலாம். அதாவது ஒரு கதை உள்ளது. கதை என்பதை விட உண்மை என்று கூட சொல்லலாம். 12 லட்சுமிகளில் அனைத்து லட்சுமிகள் போனாலும் தைரிய லட்சுமி மட்டும் எனக்கு வேண்டும் என்று ஒருவர் சொன்னாராம். ஆக தைரிய லட்சுமி நமக்கு இருந்தால் அனைத்தையும் நாம், அனைத்து லட்சுமிகளும் நாம் தன்னகத்தில் நாம் கொண்டு கொள்ளலாம் என்பதை அந்த குறிப்பு கூறுகிறது. ஆக தைரிய லட்சுமி என்பது, தைரியம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மனிதன் என்பது ஒவ்வொரு மானிட பிறவிக்கும் தேவையான ஒரு முக்கியமான விஷயம். அந்த இடத்திற்கு குரு பார்வை என்பது நான் சொல்ல வேண்டியதே இல்லை. சரி, அடுத்ததாக ரிஷபராசிக்கு 5ஆம் வீடான கன்னியா ராசிக்கு 5ஆம் வீடான மகரத்திற்கு விழுகிறது. 5ஆம் வீடு என்பது தங்களுக்கு அறிந்த விஷயமே. நீங்கள் செஞ்ச பூர்வ புண்ணியங்கள், முற்பிறவியில், கடந்த பிறவிகளில் நீங்கள் என்னென்ன நன்மைகள் மற்றும் தீமைகளை செய்தீர்கள், மற்றும் உங்களது முன்னோர்கள், பாட்டன்கள் என்னென்ன செய்தார்கள், மேலும் உங்களது குழந்தைகள், குலதெய்வம், நமது எண்ணங்கள், ஆசைகள், அதிர்ஷ்டம் முக்கியமாக. ஆகவே இந்த 5ஆம் இடம் என்பது மிக 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 முக்கியம் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம் என்று ஒன்று இருந்தாலே அனைத்தும் தானாகவே தேடி வரும். அதிர்ஷ்டத்தை குறிக்கும் இடங்கள் 5ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் குறிக்கலாம். ஆக 5ஆம் இடம் இருந்தால்தான் 11ஆம் இடம் ஒர்க் ஆகும். ஆக 5ஆம் வீடு நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அந்த 5ஆம் வீடிற்கு குருவின் பார்வை இருக்கும் பொழுது நல்ல குழந்தைகள், குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள். திருமண தடைகள் நீங்கி திருமணத்தை ஏற்படுத்தி தரும். நமது எண்ணங்கள், நமது ஆசைகள் நிறைவேறும். குலதெய்வ அனுகிரகம், குலதெய்வ பிரார்த்தனைகள் இந்த காலத்தில் நிறைவேறும். நீண்ட தூர பிரார்த்தனைகள் செல்லும் அமைப்பு, தூரதேச புண்ணிய யாத்திரைகள் செல்லலாம். மற்றும் மூதாதையர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னும் பல அரிய விஷயங்களை இந்த 5ஆம் இடத்து குருவின் பார்வை செய்து தரும் என்பதில் எல்லளவும் மாற்றமில்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு 2 கிரக பயிற்சிகள் அதி அற்புதம். 6இல் சனி பகவான், 9இல் குரு வரும் 1 வருடங்களை தாங்கள் பொன்னாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். லக்னத்தில் கேது இருந்து 7ஆம் வீட்டில் ராகு இருந்து கெடுத்தாலும் கூட
குருவின் பார்வை விழுவதால் திருமண தடைகள் நீங்கும். உங்கள் நல்ல பிரார்த்தனைகள், எண்ணங்கள் நிறைவேறும். அனைத்து தடைகளும் நீங்கும். ஆக சரியாக கெடுக்கக்கூடிய கிரகங்களை குரு பார்த்து கெடுதலை நிறுத்துகிறார். சனி யோகத்தை தருகிறார். பயன்படுத்தி யோகமாக வாழுங்கள். நன்றி. அடுத்ததாக உங்களுக்கு இந்த பதிவு பிடித்தமான இருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள். மேலும் ஆல் என்னும் பட்டனை அழுத்துங்கள். மேலும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.